ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை விஷயமா வெளியில போன இடத்துல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்தது. அதுல ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் கல்யாணம் பண்ணியும் ஹீரோ கிட்ட பிரெக்னென்ட்ன்றத மறைக்கிறா. எதுக்காக இப்படி பண்ணா, என்ன பிளான்ல இருந்தா, அதுக்கப்புறம் கடைசியில இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறேன் தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலேயே ஹை பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசாக கமெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பெருசாலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ண முடியாதவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஹார்ட்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட போயிருக்கா. 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்க்கு போன இடத்துல கொஞ்சம் போதையில் நம்ம ஹீரோயினுக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அதில் தான் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு எந்த வகையிலையும் இந்த குழந்தைய மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, இந்த குழந்தைய நம்ம அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மட்டும் மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அப்பா எல்லாமே நம்ம வளர்த்துற முடியாது, அப்பான்ற பேர் மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்றது அவன் ஒரு முடிவுக்கு வரா. ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 8 வயசு இருக்கும் போது அப்பா இறந்து போயிட்டாரு. ஹீரோயினுக்கு ஒரு சொந்த அண்ணன் இருக்கான், அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க. அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணதுனால ஒரு ஸ்டெப் ஃபாதரும் அவருக்கும் அம்மாக்கும் பிறந்த ஒரு தங்கச்சும் இருக்காங்க. தங்கச்சின்னா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சின்ன வயசு தாங்க. இப்பவே ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆள் தான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு ஆல்மோஸ்ட் 30 வயசு ஆக போகுது, இப்போ வரைக்கும் நீ கல்யாணமும் பண்ணல, டேட்டும் பண்ணல, உனக்கு அதுக்கான டைம் இல்லையா, இல்லை உனக்கு அதுக்கான டேலண்ட் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நானே என் சொந்தக்கார பையனை ஒருத்தனை பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மா காரியம் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, ஆமாம்மா அப்பா உனக்காக ஒரு வரன் பார்த்துருக்காரு, அது ரொம்ப நல்ல பையன், ஆல்ரெடி அவன் நல்லா செட்டில் ஆகிட்டான், அப்படி இப்படின்னு பையன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது, ஆல்மோஸ்ட் இவனுக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு, அவனுக்கும் 50 வயசு ஆகுது அப்பாவை மாதிரி. தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நான் முதல்லயே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதக்கா, என்ன பண்றது, எனக்கு இவர் மேல பயங்கர காதல், இவர் இல்லாம என்னால இருக்க முடியல, நான் இல்லாம இவராலையும் இருக்க முடியல, அதனாலதான், அதை பத்தி நீ எதுவும் கவலை எல்லாம் படாத, உனக்கு தான் நாங்க மாப்பிள்ள பாத்துட்டோம்ல அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, அவன் என்னோட பிசினஸ் பார்ட்னராகவும் ஆகுறேன்னு சொல்லியிருக்கான், நீ கல்யாணம் பண்ணினா எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படின்னு ஸ்டெப் ஃபாதர் சொல்லும் போது நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு கோவம் வருது. அதுக்குன்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சியை நீங்க 50 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுவீங்களா, அதெல்லாம் நான் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, ஜஸ்ட் ஒருத்தன் பணக்காரனா இருந்தா போதாதா, அதுவே இவளுக்கு போதுமானது, இவளுக்கு ஒரு ஆளை பார்த்து தேடி கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தெரோசில துப்பு இல்லை, அதனாலதான் நாங்களே பார்த்துட்டோம் அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்றா. ஹீரோயினோட அம்மாவும் ஆமாமா அங்கிளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீனா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. இவ்வளோ நாளும் ஹீரோயின் அவளாதான் சம்பாரிச்சு படிச்சுக்கிட்டா, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணானே தவிர இவங்களால ஒரு பிரயோஜனமும் நடந்தது கிடையாது. ஹீரோயினுக்கும் அவங்க அண்ணனுக்கும் அந்த கல்யாணம் பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்க சின்ன பொண்ணை பண்ணுவீங்க, என்ன சொல்லாதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை, என்னையும் உங்க பொண்ணா நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லாம பேசுவீங்களாமா அப்படின்னு கோவப்படுறா. அவங்க அம்மா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் பிள்ளையோட அவன் ஏத்துப்பானா, அவனோட இனிஷியல் என் பிள்ளைக்கு கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எல்லாருமே என்னடா பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி பதறாங்க. அதெல்லாம் அவ போய் சொல்றா, இவன் மூஞ்சிக்கு அவன் கிடைச்சிருப்பான், இவளுக்கே 30 வயசு ஆக போகுது அப்படின்னு தங்கச்சிக்காரி ரொம்ப கேவலமா பேசுறா. கோவமா அவளோட ரூம்க்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு அங்க ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு காலங்காத்தால ஹீரோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பான். அப்ப அவனோட விசிட்டிங் கார்டு மட்டும் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. எப்பவும் போலதான் நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியோட சிஇஓ, அவன் ஃபோனை அட்டென்ட் பண்ணுறான். ஹீரோயின் கால் பண்ணி, இதை பாருங்க, அன்னைக்கு நைட்டு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரூமில் இருந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எதுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் தானே சொன்னீங்க நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு கேட்கும் போது ஒரு வேலை காசு தான் கேட்க போகிற போல இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனால் டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லிடுறா அப்படின்னு பார்த்தா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்
சொல்கிறான், எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்குது, அதனால யாரன்னா நான் இப்போ அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னும் போது ஹீரோவும் அவ்வளோதானமா, சரி வாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோவுக்கு இது உண்மையா பொய்யா, இவ எதுக்காக இப்படி சொன்னா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அசிஸ்டன்ட் கிட்ட கார் கீ கூடுறா, நான் வெளில போகணும் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சார் என்ன சார் கொஞ்சம் முன்னே சொல்லக்கூடாது, உங்களோட காரை இப்போ தான் நான் வந்து சர்வீஸ்க்கு அனுப்புனேன், என்னோட கார் இருக்கு வேணா அதை எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஏய் உண்மையாகவே இது காரோட கீ தானா அப்படின்னு சொல்லி டவுட்டாக எடுக்கிறான் ஹீரோ. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு போயிடுறான். போன உடனேயே நான் தான் அது அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு உன்னோட ஃபேஸு, நான் மறக்கல அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன வேலை பார்க்குறான் ஏதுன்னு ஒன்றுமே கேட்காம நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டோமே, இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. பார்த்தா ஒரு காரை வச்சிருக்கான் இல்லையா, அதான் அந்த அசிஸ்டண்ட்டோட காரு, அது நம்ம கரகாட்டக்காரன் படத்துல வர காரு மாதிரி இருக்கா. அதை பார்த்த உடனே சரி ஓகே, இவன் ஏதாவது ஒரு சாதா வேலை செய்யறவனா தான் இருப்பான், இவன் கூட நம்ம வாழ்ந்தாதானே நமக்கு பிரச்சனை, இவன் கூடயே நம்ம வாழ தேவையில்ல, வெறும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்றது தான் இவளோட பிளானு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றத மட்டும் மறைச்சிட்டு, எனக்கு வந்து பர்சனல் இஷ்யூ இருக்கு, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், மற்றபடி 6 மாசத்துக்கு ஜஸ்ட் நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா போதும், என்னோட செலவு என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எதுவும் தர தேவையில்லை, காசு கேசு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வெறும் பேருக்கு மட்டும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் போதும், 6 மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறா. பணம் பறிக்கிறதுக்கு தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணுறாளோ அப்படின்னு நினச்சி தான் ஹீரோ கிளம்பி வந்திருப்பான். ஆனால் இவ சொல்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே, சரி என்ன பண்ணிட முடியும் நம்மளால பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வா போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றான். யோ சிரிக்கவே மாட்டியாயா, கொஞ்சம் சரியாயா அப்படின்னு கேமராமேனே கேட்குற அளவுக்கு கரடி காரி துப்புன மூஞ்சி மாதிரி ஹீரோ அவன் மூஞ்ச உருன்னே வச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் சிரிக்கிறா, அவளும் பக்கத்துல வந்து நிக்கிறா, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை உனக்கு. ஆல்ரெடி நீ என்கிட்ட பேசினது வந்து என்னோட அசிஸ்டண்டோட நம்பரு, அதனால உன்னோட நம்பரை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ 2 பேரோட நம்பரையும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. எதுனா தேவைன்னா நான் உங்களை கூப்பிடுறேன், எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு நீ என்னதான் என்கிட்ட ஆட்டையை போட பாக்குற, நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேல இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதனால நம்ம யாரு என்னன்ற விஷயத்தை இவளுக்கு தெரியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அண்ணா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு நெஞ்சே வலிக்குது, என்னதாண்டி உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் போயிடலாம் சொல்லலை, உண்மைதானா, அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அவனை அப்படின்னு சொல்கிறா. அவங்க அண்ணனுக்கு செம்ம ஷாக்கு. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நேராக அண்ணனை போய் பார்க்கறதுக்கு ஹீரோயின் போயிட்டு எல்லா விஷயத்தையும் உண்மையை தாங்க சொல்லிடுறா. சொன்ன உடனே ஏண்டி அவன் யாரு என்ன ஏதுன்னே தெரியாது, இப்படி ஒருத்தனை அடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எதுக்கடி இந்த வேலையை பார்த்து இந்த வாழ்க்கையை வேணாம் டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னும் போது, இதை பாரு தயவு செஞ்சு இதை எதையும் அம்மா கிட்ட நீ எல்லாத்தையும் கிளீனாக சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் அவங்க கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா நான் வந்துட்டு முதல்ல நடந்தது தப்பு தான், அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு அவன் மூஞ்ச பார்த்தா கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் மூஞ்ச எப்படி வச்சுட்டு இருக்கான் பாரு உம்முன்னு, அவன் கொஞ்சம் கூட சரியில்லை, அவன் சரியான சொன்ன மூஞ்சி, உன்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டான், அவனே சிரிக்க மாட்டான், உன்னை எங்கடி சிரிக்க வைப்பான் அப்படின்னு சொல்றாரு. போக போக அண்ணா கேள்வியை அடுக்கிக்கிட்டே போறாரா. நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுக்கும் பதில் தெரியாதே, அவனுக்கு என்ன வயசு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இது பார் அவனுக்கு 29 வயசு ஆகுது, அவனுக்கும் எனக்கும் மாச கணக்கு தான் வித்தியாசம், மற்றபடி வந்து அவன் நல்ல பையன்தான், நீ இப்படியெல்லாம் அவனை சந்தேகப்பட்டினா போ, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், ஆனால் ஒன்று எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா. இவ தான் ஹீரோயினோட அன்னிக்காரி. அவ வந்து என்ன சொல்றானா, இதை பாருமா அவங்க சொன்னதுல வந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் தப்பாலாம் தோணல, வயசு வித்தியாசம் இருந்தா என்ன, உனக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு 20 வயசு தான் வித்தியாசம் இருக்கும், இதுல என்ன இருக்கு, நல்லா செட்டில் ஆனவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அவன் ரொம்ப பணக்காரனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தம் நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க போறது இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஆனா அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அன்னிக்கே தெரியாம, இதை பாருமா இதுல நான் ஒரு 50,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், உனக்கு நான் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணல, உனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. ஹீரோயினும் வேணான்னு எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டுறாரு, ஹீரோயினுக்கு கொடுத்துட்றாரு. அதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பி வேலைக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய ஷோரூமில் வேலை செய்கிறா, கார் ஷோரூமில், அதோ லக்ஸரியான காருங்கெல்லாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷோரூமில் தான் வேலை செஞ்சிட்ருக்கா. இவளும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கஸ்டமரை பிடிச்சி அவங்க கிட்ட நாயா பேயா பேசி அதை காரையும் வித்துருவா. ஆனால் அங்கே ஒருத்தி இருக்கா, அவள் வந்து கடைசி நேரத்தில் அந்த கஸ்டமரை உஷார் பண்ணி போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த இன்சென்டிவ் எல்லாம் அவளுக்கு போயிடும்.
அதே நேரத்துக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த கார் ஷோரூமுக்கு வரான். இவன் எதுக்கு வரான் அப்படின்னு பார்த்தா இவனுமே இங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர். அதுவும் வந்துட்டு இவனுக்கு தான் அதிக ஷேருமே இருக்கு. இங்க வந்துட்டு ஜெனரல் மேனேஜரை பாக்குறதுக்காக மீட்டிங்காக தான் ஹீரோ வந்திருக்கான். ஆனா ஹீரோ வந்து ஃபேஸை பார்க்கவே இல்லை ஹீரோயின். அவன் போனதுக்கு அப்புறமா தான் பேக் சைட்ல பாக்குறா. என்னது இது நம்ம புது புருஷன் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. நான் தான் சொன்னேன் இல்லையா ஒருத்தி, இவ தாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டி போடுறது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு கஸ்டமர் கிட்ட ஓகே பண்ணிட்டு இருக்கா டீல். அவர் 3 கார் புக் பண்ணிட்டாரு. ஆனா இவ என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் நான் தான் கால் அட்டென்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நீ பேசுன, அதனால அந்த 3 காரும் வந்து என்னோட பேர்ல தான் ஃபைனல் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி சண்டை போடுறா. ஏண்டி நீ கால் அட்டென்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்து மொத்தத்தையும் பேசி டீலை முடிச்சா, அது எப்படி உனக்கு கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கவலைப்படாம சைலண்டா நின்றுட்டு இருக்கா. இவன் தாங்க ஹீரோயினோட மேனேஜர். இவன் என்ன பண்றானா, அந்த பொண்ணுகிட்ட வாங்கிக்கிட்டு, ஆமாம்மா உன்னதுதான் இல்ல, இது கூட நீ தானே கால் அட்டென்ட் பண்ண, அப்ப இதெல்லாம் உன்னோட பேர்ல தான் வரும், நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ மேனேஜர் சார், நீங்களாவது என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கையை பிடிச்சி உருகிறாளா. இவர் அவ்வளவுதான் அப்படியே வெண்ண மாதிரி உருகிட்டாரு. ஹீரோயின் என்ன மாதிரி போலங்க, எதுக்கும் கவலைப்படல, எனக்கு வரணும்னு இருக்கிறது கண்டிப்பா தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியை கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் மனசே தாங்கல. என்னதான் இருந்தாலும் அவ பாருடி அப்படியே வழிஞ்சு பேசி எல்லாத்தையும் அவ கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வந்து இந்த வீசாட்லாம் வந்து ஸ்பேஸ் இல்லாம போயிடுச்சு போல. அதனால சில கான்டாக்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட கான்டாக்டை பார்த்து இது யாருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ப்ரொஃபைல் இப்பதான் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இவனோட கார் கம்பெனில தான் வேலை செய்யறான்றது தெரியுது. அப்பனா இவன் நம்மளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவன் நம்மளை டார்கெட் பண்ணிருக்கா. அப்ப அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடக்கும் போதும் இவ ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. அதே மாதிரி இப்பவும் வந்து அவ கல்யாணத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. இவ சரியான ஃப்ராடா இருப்பா போல இருக்கு. இவகிட்ட இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயினோட மேனேஜர் வந்து கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த இன்சென்டிவ் எல்லாம் எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்டிப்பா நம்ம காலை பிடிச்சி கெஞ்சுவா. அந்த டைமுக்கு எப்படியாவது அவளை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெனரல் மேனேஜர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல. அதுவும் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்கா. அவர் பிடிச்சி செம்ம கத்துறாரு. ஏன்டா நீ வாங்கிச்சுக்கிட்டு வந்துட்டு நல்லா வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எந்த போனஸும் கொடுக்காத மாதிரி பண்ணிட்டீங்கன்னா யார் தாண்டா அப்புறம் நல்லா வேலை செய்வா, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு திட்டுறாரு. ஐயோ இவ வேற நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு பதறுது. உடனே வேகமா அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்தெந்த கார் எல்லாம் திருடினாலும் அந்த எல்லா ஃபைலையும் கொடுக்குறா. இப்ப என்ன உனக்கு இதெல்லாம் வந்துச்சு சந்தோஷமா, அதுக்காக தானே நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு திட்டுறா. ஹீரோயின் சிம்பிளா என்ன சொல்றானா, இது பாரு நான் ஒரு வாரத்துல நடந்த விஷயத்த மட்டும்தான் ப்ரூஃபோட சப்மிட் பண்ணிருக்கேன். நீ இந்த மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இத்தனை வருஷத்துல நீ எதெல்லாம் வந்துட்டு என் கிட்ட இருந்து திருடினியோ அந்த எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து சப்மிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு கிடைச்ச போனஸ் எல்லாத்தையும் வாங்கி எனக்கு கொடுத்துருவாங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு இப்ப இருக்கா காசு அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் கூட அப்படியே விட்டுருவியான்னு நினைச்சேன்டி, நல்ல வேலை நீ நல்ல வேலை செஞ்ச, இதுக்கப்புறம் தான் அவ கொட்டமே அடங்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி சந்தோஷப்படுறா. இவ்வளோ நாள் நான் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன், அது எதுக்கும் வந்து எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அவசியம் இருக்குது. ஏன்னா என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் 6 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ஹீரோ கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடணும். இந்த குழந்தைக்கு மட்டும் அவன் இனிஷியலை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்து பாட்டிமா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, டே தம்பி என்னால் முடியலடா, நான் இப்போ செத்துருவேன்னு நினைக்கிறேன், நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணுவ, எப்போ தான் பேர குழந்தை என் கண்டை காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இதே தான் நீயும் பல வருஷமா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ செத்து மட்டும் போல கேள்வி, தயவு செஞ்சு ஃபோனை வெயி அப்படின்னு சொல்கிறான். ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் ஞாபகம் வருது. ஒரு வேளை அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இவ தான் என் பொண்டாட்டின்னு கொஞ்ச நாளுக்கு சொல்லிட்டு பாட்டியை ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லியும் யோசனையாக இருக்குது. சரி ஓகே அவகிட்ட கேட்டு தான் பார்ப்போம், என்னதான் இருந்தாலும் லீகலி நான் புருஷங்காரன் தானே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கேட்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறான்.
ஹீரோயினுக்கு கால் பண்ணால் டெலிட் பண்ணிட்டான்றது இப்போ தான் தெரியுது அவனுக்கு. அப்போ உடனே வந்து நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். ஹீரோயின் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் வீடியோ கால் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோவோட காரில் ஏறி உட்காந்துடுறா. ஆனால் அவள் கேபுன்னு நினச்சிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரிக்கு இன்னும் கல்யாணம் ஆனது தெரியல. அவள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, நான் வந்து ஒரு சரியான பணக்காரனை பார்த்துருக்கேன், அவன் கூட நீ பிளைண்ட் டேட் போயே ஆகணும், அவனை கல்யாணம் பண்ணி தயவு செஞ்சு நீ லைஃப்பை செட்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போதைக்கு எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் உனக்கு யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுடுறான். கல்யாணம் பண்ண 2வது நாளே என்னோட நம்பரை நீ டெலிட் பண்ணியிருக்கனா, அப்போ வந்து பணக்காரனை தேடிக்கிட்டு இருக்க, நான் பணக்காரன் நினச்சி ஏமாந்து போயிட்டியோ அப்படி இப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான். டிரைவர் போலாம் எடுங்க டிரைவர் காரை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவ வந்து காரையே பாக்குறா. என்னடா இது லக்ஸரியான காரை புக் பண்ணிட்டோமா தெரியாம அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அம்மா தாயே, நான் கேப் டிரைவர் எல்லாம் இல்ல, நான் உனக்கு புருஷமா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மறந்துட்டியா அப்படின்னு சொல்றான். என்னது நீங்களா, நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் என் நம்பரை தான் டெலிட் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்கறான். ஐயோ நான் தெரியாம டெலிட் பண்ணிட்டேன், உங்களோட நேம் அன்னைக்கு கரெக்டா சேவ் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கதை சொல்றா. நீ சொல்லுடி, நீ வந்து சரியான கோல்டிகர்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இல்ல அன்னைக்கு வேற ஒரு கார் வச்சிருந்தீங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கார்ல வந்திருக்கீங்களே, நீங்க யாரு, ஆக்சுவலா நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோயின் வந்து இவங்கிட்ட கேக்குறா. ஐயோ நம்ம எதையும் உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவங்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசும்போது எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஜென் குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த குரூப்ஸோட பாஸுக்கு, அதாவது வந்து இந்த சேர்மனுக்கு நான் வந்துட்டு டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவரோட வீடு தான் இதுவுமே, இதில் வந்துட்டு நான் ரெண்ட் பே பண்ணிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் நீயும் நானும் இங்கே தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்னது நம்ம ஒன்றா வாழணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. புருஷன் பொண்டாட்டி ஒன்றா வாழாமல் தனித்தனியாக இருப்பாங்களா என்ன நீ லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து உன்னோட பிரச்சனைக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட, அப்போ எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, பொண்டாட்டியா அந்த கடமையெல்லாம் செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவன் பொண்டாட்டியா கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ண சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இதை பாரு, நீ என்ன சொன்ன, 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அது வரையில நம்ம ஒன்னா வாழ்ந்து பார்த்து தான் ஆகணும், அப்போதான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நான் சொல்லிக்க முடியும், மற்றபடி நானா போயிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல போறது கிடையாது, பட் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுனால நீயும் நானும் ஒன்னா தான் வாழ போறோம் இந்த வீட்டில், அது ஃபைனல் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு பேர் வேணும், அதனால இவளும் வந்துட்டு சரி வேற வழியே இல்லை, சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓகே 6 மாசம் தானே, 6 மாசம் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இங்க 2 ரூம் இருக்கு, 2 ரூம்ல எது பிடிச்சிருக்கோ அதுல நீ தங்கிக்கோ, இன்னொரு ரூம்ல நான் தங்கிக்கிறேன், நானா வந்து உன்னை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், விருப்பம் இல்லாத உன்னை நான் தொடவும் மாட்டேன், நம்ம 2 பேருக்குமே வந்து இஷ்டப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நமக்குள்ள மற்ற எல்லாமே நடக்கும், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அப்பாடா அப்படின்னு இருக்கா. ஹீரோ என்ன பண்றேன்னா அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு 6 மாசத்துக்கு உன் காரை தானே வச்சுக்க போறேன் அப்படின்னும் போது, சார் அது என் பொண்டாட்டி எனக்காக வாங்கி கொடுத்தது சார், உங்களுக்கு 10 கூட பத்தாது, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அதெல்லாம் முடியாது, நீ என்னோட அசிஸ்டன்ட், நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறைக்கிறான். சார் ஒரு வேளை உங்களுக்கு 6 மாசத்துல அவங்க மேல லவ் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். மூக்கு கொஞ்சம் பொடப்பா இருந்தா இப்படி எல்லாம் யோசிக்க தோணும், அந்த மாதிரி ஒரு சீனே எனக்குள்ள நடக்காதுரா, ஏன்னா அவ பணப்பிசாசு, அதனால கண்டிப்பா எனக்கு அவன் மேல காதலே வராது, உனக்கு என்ன லிமிட்டோ அதோட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டி விட்டுறான். பேசி முடிச்சு அவனை அனுப்பிட்டு திரும்பி பார்க்கறான். ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஹீரோ செம ஷாக்கு, ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டாலும், ஆனா ஹீரோயின் இப்பதான் வந்திருக்கா. வீட்டோட பாஸ்வேர்டு என்னன்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு போது, அவ்வளவுதானே வாமா இப்போவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு போறாடு. எல்கேஜி குழந்தைங்க கூட கொஞ்சம் தெளிவா யோசிப்பாங்க, நீ என்னையா பாஸ்வேர்டு வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. காலையில் டிஃபன் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிஃபன் வாங்குறதுக்காக போயிருக்கா. பார்த்தா காலையிலேயே வந்து எக் பர்கரு அது இதுன்னு என்ன ஐட்டமாக வாங்கிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் காலையில் சாப்பிட்டு வேலை செய்வாங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. இவன் பெருசாக வெளியில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டான் போல இருக்கு. அவனுக்கு பெருசாக டேஸ்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலை, ரொம்ப எண்ணெயாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஹீரோயினும் வந்துட்டு ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்காதா, இதெல்லாம் சாப்பிடாம எப்படி இருப்பாங்க ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் தான் ரொம்ப ஹை கிளாஸ் ஆச்சே. இல்லை அதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்ருக்கேன், இதெல்லாம் அது எப்படி ஒரு மனுஷன் இதெல்லாம் சாப்பிடாம இருப்பான், ஆனால் இந்த சோயா மில்க் ஏன் இந்த கலரில் இருக்கு, இது ஏன் உப்பு கறிக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா,
உனக்கு வந்து இந்த மாதம் செலவுலாம் இருக்கும் இல்லையா, நீ டிஃபன் வாங்குற, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மல்லிகை பொருள் வாங்கணும், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, ஸோ காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோயின் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. கம்பல் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இவ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, ஆனால் நம்ம 2 பேரும் வந்துட்டு எவ்வளோ செலவாகுது அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. என்னதான் நீ பண்ணுற, நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். ஹீரோக்கா அந்த ஆள் சொன்ன மாதிரி கார் வந்துட்டு பத்தவே இல்லை, தலை முட்டுது, இருந்தாலும் வந்து விடுவனான்னு அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த டாப் வேணா கொஞ்சம் கைட்டிடலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ சார், அது என் பொண்டாட்டி கிஃப்டா கொடுத்தது, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறான் அவன். ஹீரோயின் நேரம் அவ வீட்டுக்கு போயிட்டு அவளோட திங்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வரா. அப்போ தங்கச்சிக்காரி என்ன கேட்குறானா, என்ன இப்போ எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை பெற்றுக்க போறேன் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு 50 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சா என்ன? நீ நல்லா யோசித்து பாரு, அவனை விட்டா உனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கதை நிறுத்திட்டு அந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றா. காலேஜ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியூருக்கு போயிருந்தியே, வெளியூர்ல வந்துட்டு ஒருத்தன் கூட லிவன்ல தானே இருந்த 19 வயசுக்கு முன்னாடியே, அதை வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பையன் ஏதோ போஸ்ட் போட்டிருக்கான் போல, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு அசிங்கப்படுத்துறா. இப்பதான் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு, அடியே என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ அவளை நம்பாதீங்க, அவ பொய் சொல்றா, அவ வந்துட்டு உங்ககிட்ட மாட்டிக்கிறோம் அப்படின்ற பயத்துல என்ன கோத்து விட்டுட்டு போறா, தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாளா. ஹீரோயின் அவ பாட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நேரா வீட்டுக்கு வந்தவ, இது என்னடா 1 2 3 ரைம்ஸ் மாதிரி நேரா எல்லாத்தையும் நம்பரை போட்டு வச்சிருக்கான், இது ரொம்பவும் ரிஸ்க் ஆனதுன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா பாஸ்வேர்டை மாத்திடுறா. ஆனா அதை ஹீரோக்கு அனுப்புறதுக்கு மறந்துடுறா. அதோட எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு, லக்ஸரியான ஒரு கார் வாங்குறதுக்காக. அவர் ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படி இப்படின்னு கையை தொட்டுருவோமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. ஹீரோயின் அது எதுக்கும் பிடி கொடுக்கல. அப்போதான் இந்த ஒருத்தி இருக்கா இல்லையா மேனமேனிக்கு, அவள் வந்துட்டு அப்படியே வந்து அந்த கஸ்டமர் மேலே விழுறா. ஐயோ சார், சாரி சார், தெரியாமல் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு லுக்கை விட்டுறாளா. இவன் தான் ஆல்ரெடி வந்துட்டு வழிஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே உருகிடுறான். காரை டெஸ்ட் ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே போறாங்க. இந்த மேனாமினிக்கு இருக்காளே, அவ வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்லயே உட்காந்துக்கிட்டா. உடனே இவங்க 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரே கசமுசாதான். பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. சார் கொஞ்சம் பார்த்து நேரா பார்த்து ஓட்டுங்க சார் அப்படின்னு சொல்றா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இப்பதான் நீ வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறியா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி இவ பேசுறா. இவருக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு, அவ கையை தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. இந்த டபரா செட்டு தானே வந்துட்டு என்ன பண்றான்னா வழிஞ்சுக்கிட்டே போயிட்டு ஒரு கார்ல முட்டிடுறான். அவ்வளவுதான், அந்த கார் வேற யார் கார் இல்லை, நம்ம ஹீரோவோட கார் தான். ஹீரோவோட டிரைவர் இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் சத்தம் போடுறான், என்னையா ஓட்டிக்கிட்டு வந்த அப்படின்னும் போது உடனே அந்த ஆள் என்ன சொல்றான்னா, இல்லை ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கான் என்ன சொல்லலான்னு. அதுக்குள்ள இவ என்ன பண்றான்னா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ தான் ஓட்டினான்னு சொல்லிடுறா. அவ்வளோதான், பெரிய வாக்குவாதமே ஆயிடுது. ஹீரோயின், அடியே நீ தானே ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு இருந்த, அந்த ஆள் தானே ஓட்டிக்கிட்டு வந்தான், நீங்க 2 பேரும் பண்ண தப்புல என்ன கோத்து விட்டுறியா அப்படின்னும் போது, பொய் சொல்லாத நீ தான் ஓட்டிட்டு வந்த அப்படின்னும் போது அவனும் என்ன பண்றான்னா, ஆமாமா இந்த பொண்ணு தான் ஓட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலேயே பழிய போட்டு விட்டுறான். நீங்க உங்களுக்குள்ளேயே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு போலீஸை கூப்பிடுறது தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்றான். ஹீரோயினா, ஐயோ இது என்னடா நமக்கு வந்த ரோதனைன்னு தலைவலி ஆயிடுது, இதை பாரு இது எல்லாத்துக்கும் நீ தான் பே பண்ணி ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரும் வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி விழலாம் அப்படின்னு போகும்போது உள்ளே உட்காந்துட்டு இருக்க ஹீரோ விட்டுருவானா என்ன, அவன் பார்த்துட்டு வெளியில வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான். டிரைவர் பாஸ் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லலாம்னு வர்றதுக்குள்ள கரெக்டா ஓடி வந்து அசிஸ்டன்ட் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அசிஸ்டன்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு கார் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதுல வந்து உள்ளே ஒரு கேமரா இருக்கு, அதுல இவங்க பண்ணிட்டு வந்த எல்லாமே வந்து கேப்சர் ஆயிருக்கு. இப்போ உடனே இது தெரிஞ்சிருச்சுன்னு இவன் தான் காரணம், இவன் தான் பே பண்ணணும், இவ தான் காரணம், இவ தான் என்ன மைக்கனா, இவ தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தான் ஓட்டிட்டு வந்திருக்க, நீ தான் வந்து பே பண்ணி ஆகணும், ஆனா பே பண்ணல அப்படின்னா உன்னோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த வீடியோ அமுச்சு விட்டுறா அப்படின்னு சொல்றான். அட இரா நானே காசை கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டே வந்து, அதாவது நம்ம ஹீரோவோட காருக்கு என்ன டேமேஜ் ஆயிருக்கோ அதுக்கான செலவை ஏத்துக்கிறான்.
உன்னை சும்மா விட மாட்டேன், என்னையே மயக்கி என்னையே வந்துட்டு இந்த மாதிரி இடிக்கவும் வச்சுட்டு என்னையே கோர்த்து விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டல, கண்டிப்பாக உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு வேலையே இல்லாமல் ஆக்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு காண்டா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நான் ஓனரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவனும் கிளம்பி போயிட்டான். அதோட ஹீரோ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டை போட்டு பார்த்தா அவனோட பாஸ்வேர்டு ஒர்க் ஆகல. அதோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு பாஸ்வேர்டை மாத்தினியா, ஒரு நிமிஷத்துல நீங்க வர, நான் என்ன பண்ணுவேனே தெரியல இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு செம திட்டுறான். ஐயோ இது அனுப்பாம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஹீரோ செம்ம கோல வெறியில இருக்கான், இவ செம்மையா ஏதோ பிளான் பண்றா அப்படின்ற மாதிரி அவனுக்கு யோசனை. ஏன் பெர்மிஷன் இல்லாம பாஸ்வேர்டை மாத்தினது மட்டும் இல்லாம என்கிட்டயும் சொல்லலையா அப்படின்னும் போது ஐயோ அது ரொம்ப வீக்கா இருந்தது, அந்த பாஸ்வேர்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்காக தான் நான் வந்து பாஸ்வேர்டை மாத்தினேன், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நான் தான் மறந்துட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. உடனே வந்துட்டு இப்போ என்ன பாஸ்வேர்ட் தான் வச்சுருக்க அதை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது தான் இல்லை நம்மளோட வெட்டிங் டேட்டை தான் நான் வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்கேன், அப்புறம் வேறு எதனா வச்சா ஞாபகம் இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஹீரோவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளோட வெட்டிங் டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாளேன்னு தோணுது. ஹீரோவுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள இவ வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை வெளியிலேயே சொல்லாம இருக்கா, ஆனா இவ சரியான ஃப்ராடா இருப்பா, அவங்க வீட்டில் கூட சொல்லலையேன்றது தான் தோணிட்டு இருக்கோம். இவ சடனா என்ன பண்றான்னா, நீங்க கொடுத்த காசுல நம்ம 2 பேருக்கும் ரிங்கு வாங்கிட்டேன், நம்ம 2 பேரும் ரிங்கே போடாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுக்குறா. அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, என்னோட அண்ணன் மட்டும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு, எங்க அண்ணனை இந்த வீட்டுக்கு கூப்பிடலாம் லஞ்சுக்குன்னு யோசிக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது ஹீரோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பரவாயில்லையே, அவங்க அண்ணனுக்காவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு தோணுது. ஹீரோயினை எழுந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது கால் தடுக்கி விழ போறாளா, டக்குன்னு ஹீரோ பிடிச்சி இழுக்கிறான், அப்படியே மேல வந்து விழறா, ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாம நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ யோசிக்கிறான், ஆல்ரெடி நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆனா இதுக்கு எதுக்கு என்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ அடிச்சுக்குது அப்படின்னு. மறுநாள் காலையில ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்கும் போது இதுதான் ஞாபகம் வருது, ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரி தோணுது, அப்பனா கொஞ்சம் கூட இவளுக்கு மனசுல ஃபீலிங்ஸே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது இவனுக்கு. ஹீரோயினும் அதோட ஆஃபீஸ்க்கு போயிடுறா. ஆக்சுவலி ஹீரோயின் தான் வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மர் அவங்களோட ஆஃபீஸில், ஆனால் இவன் மேனேஜர் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் மேலே தான் அவனுக்கு காண்ட் இல்லையா, பிரான்ச்சில் மீட்டிங் நடக்குது, அதில் கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வேணும் அப்படின்னு சொல்லும் போது வேணும்னே இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை விட்டுட்டு வேற அந்த அளவுக்கு ஒன்றும் டேலண்ட் இல்லாத ஒரு பொண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான். அங்கே வந்த ஜென்ரல் மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் வந்துட்டு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு மெயின் பிரான்ச்சில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஸோ அதனால ஹீரோயின் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோயின் சொன்னா இல்லையா, நமக்கு வரணும்னு இருக்கிறது தானே வரும்னு, அந்த மாதிரி தான் நடக்குது. அங்கே ஹீரோயின் கிளம்பி போகிறா. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்திருக்காங்க. அங்கே வந்த ஹீரோயினை பார்த்துட்டு இவ எப்பயும் பேசுகிற மாதிரி ஹீரோயினை கேவலப்படுத்தி பேசுகிறா. இங்கே உன்னை யார் கூப்பிட்டா, நீங்கள் எதுக்காக நீ வந்திருக்க, என்னது இது ட்ரெஸ்ஸு, அது ஆஃபீஸ்லேருந்து அப்படியே ஓடி வந்துட்டியா, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, என்ன பார்ட்டின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் தெரியல, அவள் பாட்டு பேசிகிட்டு இருக்கா. அடியே நான் தாட்டி அங்கே போய் ஸ்டேஜில் பேச போகிறேன்ற மாதிரி ஹீரோயின் நிற்கிறா. ஹீரோயினுக்கு தான் இவன் மூக்கம் எப்படி உடைக்கணும்னு தெரியும் இல்லையா, அடியே உங்கள் அம்மா அப்பா கிட்ட காமிச்ச ஃபோட்டோவை எனக்கு இவன் கிட்ட காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. உடனே பாய் ஃப்ரெண்ட் என்ன ஃபோட்டோ டார்லிங், என்ன ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறான். ஐயோ அது ஒன்றும் இல்லை, அது என்னோட சின்ன வயசு பழைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அங்கே வந்து ஹீரோ வந்துட்டு நேராக ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே இவனை பார்த்த உடனே யார் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிரைவர் இவன் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் அசிங்கப்படுத்துறா. நம்ம ஃபேமிலியில் பிறந்து வளர்த்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு டிரைவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துற அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இது பாரு, என்னை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு, ஆனால் என் புருஷனை பற்றி ஏதாவது பேசுனேன், அவன் வேலையை பற்றி பேசினேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன் மூஞ்சியை வெளில காட்ட முடியாத அளவு பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோ டென்ஷன் ஆகாத, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா. ஹீரோ சிக்னல் காமிச்சிட்டான், சார் உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு இந்த பார்ட்டியில் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டாரு, ஏன்னா நீங்கள் 2 பேருமே ரொம்ப கீழ்த்தரமாக பேசி கீழ்த்தரமாக நடத்திட்டீங்க எங்கள் டிரைவரை, அதனால உங்களுக்கு வந்துட்டு இங்கே பெர்மிஷன் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு மொக்க பண்ணிடுறான்.
என்னது டிரைவருக்காக யாருன்னா போய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அப்போ உடனே வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்குது, அதுக்கான மதிப்பு மரியாதை இருக்குது, அதை கொடுக்குறவங்கள மட்டும்தானே எங்கள் கூட வச்சுப்போம், உங்களை மாதிரி கேவலவாதிகளை இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாரும். ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட கேட்குறா, இந்த அளவுக்கு உன்னோட ஓனர் மேலே வந்து மரியாதை வச்சிருக்காருன்னா நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்ப, சான்ஸே இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மனுஷன் 6 மாதம் இல்லை 1 மாதத்துலேயே வந்து இவகிட்ட விழுந்துருவான், கன்ஃபார்மாக இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காரில் போய் ஏறினோடனே பாத்தியா இந்த கரகாட்டக்கார காரை தான் இவன் டிரைவ் பண்ணுறான் போல, இதுக்கு தான் இவன் டிரைவர் போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கண்டுக்கலாம் அங்கேருந்து போயிடுறாங்க. காரில் வந்துக்கிட்டு இருந்தவ அப்படியே வீட்டுக்கு வரும்போது தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் தூக்கிட்டு வரான். அதோட ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கவே இல்லை போல. விடிய காலில் தான் எழுந்து பார்க்குறா, ஐயோ நம்ம காரில் தானே தூங்கிட்டு இருந்தோம், நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு. காலையில் எழுந்து போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் போய் என்னென்னலாம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வருவாளோ அதை எல்லாத்தையும் ஹீரோவே போய் வாங்கிட்டு வந்துட்டான். இவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டானே, நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஹீரோக்கே அது பழகிடுச்சு. ஹீரோவுமே வந்து ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்க வழியில் சிக்னல் என்ன ஆகுதுன்னா ஒரு பாட்டிக்கு அடிபடுற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோயின் தான் போய் காப்பாத்துறா. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பாட்டி தான். பார்த்தா ஹீரோயினுக்கு கையில எல்லாம் கொஞ்சம் அடிபட்டுது. அதை பார்த்த உடனே பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னால தான் இல்லம்மா, தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடு, நான் தான் சரியா கவனிக்கல அப்படி இப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்க எதுக்காக தனியா வந்தீங்க, கூட யாருன்னா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவ்வளோ பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவனும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, இவ கீழே விழுந்து அதில் ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால அவள் கூடியே வந்து வண்டியில் ட்ராப் பண்ணிட்டு அவளோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்போதான் வந்து ஹீரோவை பார்த்துட்டு யாருன்னு கேட்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோவும் வந்து ஹாய் மட்டும் சொல்றான். அப்பதான் இவளை கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடுங்க, இவளுக்கு கையில அடிபட்டுருச்சு அப்படின்ற எல்லாம் உண்மையும் சொல்றா. ஹீரோவும் கூட்டிட்டு போன உடனே உள்ள போய் மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. நல்லாவே அவளுக்கு வந்து அடிபட்டு இருக்கு. என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு பாட்டியை காப்பாத்தினேன், அதுலதான் எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் பண்ணதை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே மனசு இறங்கி போய், நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பயங்கர க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிரிச்சிங்க அப்படின்னா இன்னமும் ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா ஒரு பொண்டாட்டி பூச்சினை பார்த்து க்யூட்டுன்னு சொன்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஓ உங்கள் பொண்டாட்டி உங்களை பார்த்து க்யூட்டுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். டே அது யாரோ ஒரு பொண்டாட்டி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்லியிருக்கா அப்படின்னும் போது, ஓ சரி ஓகே, அது ஒன்றும் இல்லை, நீ நல்லா என்கிட்ட வசமாக மாட்டினடா, இனிமேல் உன் மண்டையில் நல்லா மிளகா அரைப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்வீட்டான வேர்ட்ஸ் பேசுவாளுங்க பொண்டாட்டிங்க, இல்லைனாலாம் நம்மளுக்கு அரிச்சு கொட்டி தான் தீப்பாளுங்க அப்படின்னு சொல்றான். இனிமே எனக்கு எதுனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, சத்தியமா உங்ககிட்ட மட்டும் கேட்க மாட்டேன்டா, உன் பொண்டாட்டி மேல இருக்க கோவத்துல நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணவே வந்து டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுவாக்கில் சொல்லியிருப்பா. அதனால இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த சைக்கிளிங் பண்ணுவாங்களே பெடலிங் பண்ணுறது, அதை ஒன்றத்தை வாங்கி வச்சிடறான். ஐயோ செம்ம சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, எவ்வளோ இது அப்படின்னும் போது, அது ஒன்றும் இல்லை 1 லட்ச ரூபாய் தாம்மா அப்படின்னு சொல்லிடுறானா. அவ்வளோதான் அவள் டென்ஷன் ஆயிரா. என்னது 1 லட்சமா, ஐயோ யாரோ உங்களை செம்மையாக ஏமாத்திட்டாங்க, இப்பயே இதை கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும், இது வந்துட்டு இவ்வளோ ரேட்டெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தண்ட செலவு ஏன் பண்ணீங்கன்னு இவனையே திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவல் ப்ரைஸ் தான் 1 லட்சம், ஆனால் வந்துட்டு நம்ம கம்பெனிக்காக அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி இதை வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சையாக போகிறான். ஹீரோயினும் அப்படியா அப்பனா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்து, நாளைக்கு என்னோட அண்ணன் வராரு, அண்ணன் மட்டும்தான் வராரான்னு கேட்கும் போது, ஆமாம் மற்ற யாரும் என் கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை, என் அண்ணா மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை பார்க்கணுன்னு சொல்லிடும் போது, அதெல்லாம் கவலையே படாத, அவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கிளம்பும் போது, நீங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு சிரிச்சிங்கன்னா கூட ரொம்பவும் ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோ அப்படியே ஷாக்காக ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என்னை இவ்வளோ பெரிய ஆம்பளை என்னையே வைக்கப்பட வைக்கிறாங்களே அப்படின்னு குழஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ தேடி பாட்டி நேர்லேயே வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு. நீ வரவே மாட்டேன், நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டேன், அதனால தான் நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு பொண்ணும் பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த பாட்டி யார் அப்படின்னும் போது, இந்த மாதிரி நேற்று நான் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருப்பேன்டா, இன்னைக்கு எனக்கு பால் ஊற்றிருப்பீங்க நீங்களாம், ஒருத்தி என்னை காப்பாற்றினா அவ்வளோதான் உனக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோவோட கசின் வேற பாவம் பாட்டி பாட்டி சொல்றது செய்யனா தயவு செஞ்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். பாட்டி அந்த பொண்ணை வேணா தேடி பிடிச்சி நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாம் இல்ல காசு கொடுத்துடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அதுக்குன்னு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது என்ன பாட்டி நீ பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கோபம் வருது. அப்பனா நான் எல்லா சொத்தையும் அவளுக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன்டா அப்படின்னு மிரட்டது கேள்வி. நீ உன்னோட சொத்துல எனக்கு காலனா கொடுக்கலன்னா கூட எனக்கு கவலையே இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கண்டிப்பா நான் சொல்றேன் பாட்டி எனக்கு தெரியாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது அப்படின்னு சொல்றான். டேய் பார்க்காம எப்படா பிடிக்காதுன்னு சொல்றேன்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னமும் பாட்டிக்கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல மாட்டான். உனக்கு அந்த அளவு திமிராயிடுச்சா நான் செத்தா கூட என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமா கிளம்பி போயிடுது. ஐயோ இந்த லூசு பாட்டியை வச்சுக்கிட்டு என்னடா இது ரோதனையா இருக்குன்ற மாதிரி இவன் டென்ஷன் ஆகுறான். ஒருவேளை ஹீரோயின் தான் பாட்டியை காப்பாத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வருது. ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் வந்துட்டு வெளியில வராங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வரான். இப்பதான் முறையா பாய் ஃப்ரெண்டை ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோயின் அவளோட வண்டியை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளா அப்ப ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எடுத்து கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு அதை எடுத்து இதுதான் கல்யாண கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கொடுக்க சொல்றான். பாய் ஃப்ரெண்டும் அதை வந்து கொடுத்துட்டு போறான். ஃப்ரெண்டும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில அவ இருக்கான்றது தெரியவே இல்லை. ஹீரோ இதை தொலைவுல இருந்து பார்த்துட்டு இவன் யார் இவன்கிட்ட எதுக்கு இவ பேசுறா எதுக்காக அவன் ஏதோ ஒரு டப்பாவை கொடுக்குறான் அப்படின்னு ஹீரோவுக்கு மைண்டுக்குள்ள 1000 கேள்வி ஓடுது. அதோடைய ஹீரோ வந்துட்டு செம்ம ஒரு கொலை வெறியோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஐயையோ நாளைக்கே டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து நிப்பாரோ இவர் எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் வந்து அப்படியே விதவிதமா சமைச்சு வச்சு அசத்திடுறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுது மனசு. உடனே சாப்பிட அவனும் உட்காந்துடுறான். இவளும் வந்து ரொம்ப நார்மலா பேசிக்கிட்டு இருக்காளா இவளுக்கு என்ன குற்ற உணர்வே இல்லையா எவனோ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு வந்துட்டு என்கிட்டயும் அதே மாதிரி சிரிச்சு பேசுறான்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி உங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களாமே அப்படியா அப்படின்னும் போது ஆமாமா கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. இல்ல இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன் உன்னோட கம்பெனி வாசல்ல ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்டுடுறா. அதுவா என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு அவளுமே அங்க கார்ல தான் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டையும் எடுத்துட்டு வந்து காட்டுறா. ஆக்சுவலி கொஞ்ச நாளா என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி வேணும்னு இவ கலாச்சிக்கிட்டு இருக்கா. என்ன நல்லாவே புரியுது இவன் ஜெலஸ் ஆகுறான்றது. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நான் சமைச்சிட்டேன் நீங்க பாத்திரம் கழுவுங்க அப்படின்னு சொல்லி பாத்திரம் கழுவுற வேலையை ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. சான்ஸே இல்லைங்க நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்துட்டு இந்த பாத் ஹவுஸ் எல்லாம் வந்து முதுகு தேய்க்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும் இல்லையா அந்த வேலைக்கு உங்களை அனுப்பிச்சிட்டா சான்ஸே இல்லை நீங்க வந்து அதிகமா டிப்ஸ் வாங்குவீங்க அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கா. வேணா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கவா உனக்கு வேணா இன்னைக்கு முதுகு தேய்ச்சி விடவா அப்படின்னு கேட்கறான். ஐயோ இவன் என்னடா இப்படி கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி ஓடி போயிடுறா. காலையில ஆஃபீஸ் போன உடனே அசிஸ்டன்ட் வந்து சார் வக்கீல் கிட்ட பேசிட்டேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன் இப்போ வந்துருவாரு நீங்க சைன் பண்றது தான் பாக்கி அப்படின்னும் போது என்ன டாக்குமெண்ட் என்ன வக்கீல் கிட்ட பேசுனேன் அப்படின்னு கேட்கறான். ஆமா சார் நேற்று நீங்க போன கோவத்துக்கு கண்டிப்பா இன்னைக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லுவீங்கல்ல அதனாலதான் நான் ஆல்ரெடி எல்லாமே பேசி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். போடா கேனக்கு இருக்கா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்படி இப்படின்னு சண்டைலாம் இருக்க தாண்டா செய்யும் இதுக்கு யாருன்னா போய் வந்துட்டு டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்றான். அடப்பாவி மனுஷா அப்படியே அக்மார்க்கு கடைஞ்செடுத்த புருஷன்காரனாவே ஆயிட்டியா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இவனை நம்பி வேற யாருக்கிட்டனா பெட் வச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருந்திருக்கலாம் இந்நேரம் 1 மாசம் கூட முழுசா ஆகல அதுக்குள்ளேயே வின்ட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். மறுநாள் அவங்க அண்ணங்காரன் வர நாளும் ஆயிடுச்சா அதனால வந்துட்டு இவங்க 2 பேரும் மாஞ்சி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ வேற ரொம்ப தன்மையா பேசிக்கிட்டு இருக்கானா. அண்ணாக்கு கொஞ்சமா ஹீரோவை பிடிச்சுதான் இருக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கான் நம்ம தங்கச்சி புருஷன் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ணாக்குமே டிரைவருங்கிறது தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. அண்ணா அவர் டிரைவரா இருந்தாலுமே அவர் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு மற்றபடி வந்துட்டு எங்களுக்குள்ள எந்த குறையும் இல்லை நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது உடனே அண்ணங்காரனும் டிரைவரோ என்னவோமா எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல உன்னை நல்லபடியா வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இவன் என்ன சொல்றானா ஆனா என்னோட பிரெக்னன்சியை பத்தி மட்டும் இப்போதைக்கு அவன் கிட்ட சொல்லல அவனுக்கு 2 மாசத்துல பர்த்டே வருது அப்ப சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவரும் உடனே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. உடனே ஹீரோ வரான். ஹீரோ வந்து உட்காந்து உங்க தங்கச்சியை பத்தின கவலையே இனிமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா என்னோட வாழ்நாள் பூராவும் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நாங்க மீட் பண்ண விஷயம் ஆக்சிடென்ட்டா இருக்கலாம் ஆனா பழக
எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு புரிதலும் காதலும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றது அப்படியே ரியலா சொல்ற மாதிரி இருக்கு. எப்படா இப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. 3 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே டேபிளை கிளீன் பண்றது என்ன, பாத்திரத்தை கழுவுறது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ அசத்திடுறான். பரவாயில்ல, வீட்டு வேலையிலயும் வந்து தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்றது ஒரு குட் மார்க் மாதிரி ஆயிடுது ஹீரோக்கு வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி கதையெல்லாம் பெருசா தெரியாது இல்லையா. இப்பதான் அண்ணங்காரன் தனியா ஹீரோ கிட்ட பேசும்போது 8 வயசுலயே அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மாவும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு, அதனால எனக்கும் என் தங்கச்சிக்கும் பெரிய அளவுல சப்போர்ட் இல்லை, நான் கூட பரவாயில்ல, ஆனா என்னோட தங்கச்சி ஒரு பொம்பளை பிள்ளையா, அவ அவ்வளோ கஷ்டப்பட்டா, அதனாலதான் வந்துட்டு அவ எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ரூடா இருப்பா, அதெல்லாம் வந்துட்டு நீ பெருசா கண்டுக்காத, விட்டுடு, அவளாவே வந்து எல்லாத்துக்கும் சரியாயிடுவா, அதே மாதிரி பாசம்னு வச்சுட்டானா அந்த அளவுக்கு பாசம் வச்சிருவா எல்லார் மேலேயும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சி மட்டும் நீ வந்து தப்பா ட்ரீட் பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் சும்மா மட்டும் விடமாட்டேன் உன்ன அப்படின்னு சொல்றான். அண்ணங்கார கிளம்பின உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். இது பாரு, நான் பொய்யாலாம் சொல்லல, நான் சொன்ன ஒரு வார்த்தையும் உண்மைதான், என்னோட அடி மனசுல இருந்துதான் நான் சொன்னேன், எனக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருக்கு, என்னோட வாழ்நாள் பூராவும் இதுக்கப்புறம் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு பதிலே தெரியல. எனக்கு வந்துட்டு எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாது, என்னை உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போனா லாபமா நஷ்டமா? ஒன்றும் நஷ்டம்லாம் கிடையாது, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஹீரோயினுக்கும் தோணுது. ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் பாட்டி வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க, எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு, என் பேரனுக்கு உன்னை கட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ பாட்டி நீங்கள் ரொம்ப லேட்டு, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஐயோ, இவ்வளோ அழகான பொண்ணுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டி புலம்ப ஆரம்பிச்சிடுது. ஆஃபீஸ்ல காட்டுறாங்க, சார் ஃபுட் ஆர்டர் பண்ணணுமா இல்லை நம்ம போய் சாப்பிட போறோமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். எனக்கு எதுக்குடா அந்த தலையெழுத்து, எனக்கு ஏன் அந்த கதி, எனக்கு வீட்டில் பொண்டாட்டி இருக்கும் போது அவ சூப்பராக சமைக்கும் போது அதை எடுத்துட்டு வந்து நான் திங்காம நான் ஏன் வெளியில வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறான். ஹீட் பண்ணலாம் அப்படின்னு போறானா, ஆனா அவனுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் மைக்ரோவன்னே தெரியல. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆயா அங்க வந்துடுது. ஆயா வந்த உடனே இவனுக்கு ஐயோ இந்த கேள்வி இப்ப என்ன 7:30 கூட்டம் வந்ததுன்னு தெரியலையேன்ற முடிச்சிட்டு இருக்கான். டி என்னடா அதிசயம், பாக்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுற அப்படின்னு பாட்டியே ஆச்சரியமாயிடுது. ஹீரோக்கு ஹீரோயின் தான் வந்து பாட்டியை காப்பாத்திருப்பா அப்படின்றது டவுட் இருந்தது இல்லையா, அதனால வந்துட்டு இவன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் வந்துட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட காட்டுறான். பாட்டியும் வந்து வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கில்லுடா, என்ன அடிடா ஓதடான்ற மாதிரி இது கேட்குது. உண்மையா இதெல்லாம் நிஜமாடா, கனவு மாதிரி இருக்குடா அப்படின்னும் போது, சத்தியமா உண்மைதான் பாட்டி, தயவு செஞ்சு என்னை நம்புங்க, ஆனா என்னால உங்களுக்கு இல்ல அடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து நம்ம ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிடுறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவன் என்ன சொல்லியிருக்கானா, அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பர்த்டே, அதனால அம்மா வர சொல்லியிருக்காங்க, அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா ஹீரோக்கு இது தெரியவே தெரியாது. ஹீரோவை எதுக்காக அவாய்ட் பண்றானா, கண்டிப்பா அதுங்க சும்மா இருக்காதுங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க இல்லையா, அது எதுக்கு ஹீரோக்கு அந்த அசிங்கம் அப்படின்றதுக்காக ஹீரோவை விட்டுட்டு போயிட்டா. இது பாரு, அவளுக்கு ஏதோ வீட்டுல பிரச்சனைன்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு நீ அங்க போய் நில்லு அவளுக்காக அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஹீரோயின் அங்க போய் நின்ன உடனே இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது ஏன் இவ்வளவு லேட்டா வந்து அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி கேட்கறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு டையை தான் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கா. ரொம்ப கேவலமான துணியா இருக்கு, இதெல்லாம் நான் கழுத்துல கட்டணும்னா என்ன ஆகுறது, உனக்கு வேற எதுவும் வாங்க தெரியலையா, வாங்கறதுக்கு பணம் இல்லையா, அவ்வளவு பெரிய ஆளை கட்டிக்கிட்டேன் இவ்வளவு பெரிய ஆளை கட்டிக்கிட்டேன்னு சீன் போட்டா போதாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இருக்கிற எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஒன்று ஹீரோயின் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வந்துடுறான். இது பாரு செல்லம், கழுதைங்களுக்கு கற்பூர வாசனம் தெரியாது, அவங்களுக்கு திரும்பவும் நம்ம அதை கொடுத்து என்ன பிரயோஜனமே இல்லை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உன்னோட உழைப்போட அடையாளம், இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையை ஹீரோவே எடுத்துக்கிறான். அதோட ஹீரோவோட ஆளுங்க வராங்க. ஹீரோவோட சார்பா வந்து ரோலக்ஸ் வாட்ச், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வீடு, அதுவும் தனி வில்லா, அது மட்டும் இல்லாம ஒரு காருன்னு சொல்லிட்டு கிஃப்ட் செம்மையா வருது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக்கு. தங்கச்சிக்காரிக்கெல்லாம் வாய்க்குள்ள கொசு போயிடும் போல இருக்கு. மாப்பிள்ள அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு எழுந்தான். ஆனா அது எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் பக்கத்துல போய் நிக்குது.
இது எல்லாமே உங்களுக்கு தான் மச்சான். நீங்க தான் இவ்வளோ நாளும் என்னோட பொண்டாட்டியை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு யாரா இவன், இதெல்லாம் இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்ற மாதிரி இருக்கு. இது பாரு செல்லம், எதா இருந்தாலும் நம்ம வெளியில போய் நம்ம பிரச்சனையை பேசிக்கலாம், இங்க மட்டும் என்ன எதுவும் சொல்லிடாத தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அங்க உடனே அங்க மாமனார், அதாவது ஸ்டெப் ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்து மாப்பிள்ள எனக்கும் எதனா கிஃப்ட் கொடு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எப்போ என் பொண்டாட்டியோட உழைப்பை வந்து நீ கேவலப்படுத்தினியோ, உனக்கு எந்த உழைப்பு மேலேயும் மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் உழைச்சி சம்பாரிச்ச காசில் வாங்கின எதுவும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதோட ஹீரோயினும் அங்கேருந்து வேகமாக வெளியில் வந்துடுறாங்க. அண்ணங்கார வேகமாக ஓடி வரான். என்னடா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது பாரு, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனால் அதுக்காக என் தங்கச்சிக்கு பிரச்சனைனா நான் உன்னை வந்து கேள்வி கேட்க மாட்டேன்னு மட்டும் நினச்சிடாத. அவளுக்கு எதுனா பிரச்சனைனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை என்ன வேணாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே ஐயோ மச்சான், அந்த நிலைமைக்கெல்லாம் வராது, நீ கவலைப்படாத, எனக்கு தான் நீ ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனவொடனே அம்மா தாயை மன்னிச்சிடு, உண்மையாகவே முதல்ல நான் சந்தேகப்பட்டேன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு உன் மேலே எனக்கு காதல் வந்துடுச்சு, அந்த காதல் ரொம்ப உண்மையான காதல், இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையுமே அதை ஃபீல் பண்ணதே இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், என் மேலே உனக்கு கோவம் வந்தால் அடி உத என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் டிவோர்ஸ் மட்டும் கேட்காத, சத்தியமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயின் தயங்கிக்கிட்டே சொல்கிறா, இல்லை ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட இருந்து ரொம்ப நாளா மறைக்கிறேன் அப்படின்னும் போது என்னவா இருந்தாலும் சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். உடனே போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது பிரெக்னெண்டா, உண்மையாவா அப்படின்னு சொல்றான். ஆமா, நீ நல்லவனா கேட்டவனான்னு எனக்கு தெரியாது, உன் பேர் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோக்கு சந்தோஷம். அம்மா எனக்கு இதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை, என் பாட்டிக்கு தெரிஞ்சது, அவங்க இந்த வயசுல வந்துட்டு செம்மையா துள்ளி குதிச்சிருவாங்க பார்த்துக்கோ இதை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமே உனக்கு எந்த வேலையும் கிடையாது, உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் தான், நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல இருக்கான். சில வருடங்களுக்கு கழிச்சு காட்டுறாங்க. அது ஒண்ணும் இல்லை, நம்ம ஹீரோவுக்கு பையன் பிறந்து அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். இப்போ ஹீரோ உட்காந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு எனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும்னு. ஹீரோயினும் அவ்வளவுதானே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா எங்க ஆல்ரெடி ஒரு பையனை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டாவது ரெடி பண்றதுக்குள்ள போதும் ஆயிடாதா. ஐயாச்சி டாடி மம்மி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்துடுறா. ரெண்டு பேரும் அலறிடுறாங்க. ஐயோ ரெண்டாவது குழந்தை எனக்கு கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.